அடித்தால் உம்முடைய நாமம் தூஷிக்கப்படும் ஆண்டவரே. நான் கொள்ளை அடித்தால் உம்முடைய நாமம் தூஷிக்கப்படும் ஆண்டவரே. நான் திருடினால் கேடகம் அவமதிக்கப்படும் ஆண்டவரே. முதலாவது கேடகம் அவமதிக்கப்படுகிற ஒரு பாவத்தை இந்த இடத்தில் நான் சொல்லுகிறேன். களவுகள், கொள்ளைகள், திருட்டுகள் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறபடியால் அந்த பாவத்துக்குள்ள விழாமல் தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க மட்டும் மறுபடியும் கையை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவா. ஆமென். ஒரு முஸ்லிம் மனுஷன் தன்னுடைய கடைக்கு கிறிஸ்தவர்களை வேலைக்கு எடுத்தான். தன்னுடைய கடைக்கு சேச்சுக்காரரை வேலைக்கு எடுத்தான். வேலைக்கு எடுத்து அவங்க வேலைக்கு வாரத்துக்கு முன்னுக்கு அவன் அவங்களுக்கு ஒரு செக் பண்ணினான். என்னவென்றால் அவங்க தன் ரூமுக்கு வருகிற அந்த இடத்துல ஒரு பைபிளை அவன் வைத்திருந்தான். ஆகவே அந்த வேலைக்கு வருகிற வேதக்காரங்கள் யார் அந்த பைபிளை எடுத்து வாசிக்கிறான் என்பதை அவர் கவனித்தார். வந்தவர்களில் ஒருவன் வேதத்தை வாசித்தான். அவனை தன்னுடைய வேலைக்கு சேர்த்தான். அவன் சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? பைபிளை ஒழுங்கா வாசிக்கிறவன் களவெடுக்க மாட்டான். பைபிளை ஒழுங்கா வாசிக்கிறவன் கொள்ளையடிக்க மாட்டான். கர்த்தரோடு கூட நடக்கிறவன் திருட்டு காரியம் செய்ய மாட்டான். தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நான் நீயும் அவதானமாய் இருக்க வேண்டும். பொய், களவு, வஞ்சகம், சூது எங்கட வாழ்க்கையில இருக்காதபடிக்கு கரங்களை விரித்து ஒரு 5-6 தடவை சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாம் படிக்கிற காலங்களில் புத்தகத்துல கதை வரும். மூலாம்பழ கதை. எத்தனை பேர் படிச்சீங்களோ தெரியல. மூலாம்பழம் தொடக்கம் 3ஆம் ஆண்டு அந்த புத்தகம் எப்ப தமிழ் புத்தகம் நாங்கள் வாசிக்கிற புத்தகம் பெருகுதா அதுல வரும். அவனோட பேரை மறந்துட்டான். ஒருதன் எல்லாத்தையும் மறைச்சு வைப்பான், இன்னொருதன் அழுகலை சொல்லி வைப்பான். படிக்கும் பொழுதே நல்லொழுக்கங்கள் அப்பொழுது விதைக்கப்பட்டது. ஆனால் இப்ப 3ஆம் ஆண்டு புத்தகம், 4ஆம் ஆண்டு புத்தகம், எத்தனையாம் ஆண்டு 7 வரைக்கும் பாருங்க. நீதி நெறிகள் குறைந்து போகிறது. ஏன் தெரியுமா? இந்த காலத்தில் பொய் சொல்லாமல், இந்த காலத்தில் களவெடுக்காமல், இந்த காலத்தில் கொள்ளையடிக்காமல் ஒரு மனுஷனால வாழ முடியாது. ஆனால் தேவனை கேடகமாய் கொண்ட ஒவ்வொரு பிள்ளையாளையும் வாழ முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உனக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பொய் சொன்னா, களவெடுத்தால், திருடினால் பணம் நிறைய வரும். ஆனால் பொய் சொல்லாமல், திருடாமல், களவெடுக்காமல், உம்முடைய நாமத்தை தூஷிக்காமல் வாழ்வதையே நான் விரும்புகிறேன் ஆண்டவர் என்று அவன் ஜெபித்தது போல என்கிற வாஞ்சைகளில் இந்த கடைசி காலத்தில் மாறுவதாக. ஆமென். அவசரத்துக்கு பொய் சொல்றது, எடுத்துடனே பொய் சொல்லுகிறது, ஏதாவது பொருளை கண்டுடனே எடுக்கிறது, மற்றவங்களுடைய பொருள்களை வேண்டி திருப்ப கொடுக்காமல் ஏமாற்றுவது, இவைகள் அனைத்துமே ஆண்டவற்ற நாமத்தை தூசிக்குமே ஒழிய மகிமைப்படுத்தாது. உன்னோட கேடகமாய் அவர் இருக்கிறார். ஆமென். அவர் ஒரு நாளும் அவமதிக்கப்படக்கூடாது. ஆமென். அவர் ஒரு நாளும் அவமதிக்கப்படக்கூடாது. அவர் ஒரு நாளும் அவமதிக்கப்படக்கூடாது. அவருக்கு முன்னுக்கு யோவான் ஸ்நானகனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது போய் கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு வருகிற சம்பளம் போதும் என்று இருக்க கடவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கை சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. திருட்டு தொழில் செய்யாத, கள்ள தொழில் செய்யாத, தேவனை அவமதிக்கிற பாவங்களில் ஈடுபடாத, தேவனை அவமதிக்கிற பாவங்களில் ஈடுபடாத. கள்ளன்ற வீட்டில் தான் ஆசீர்வாதம் இருக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? திருட்டுத்தனம் செய்கிறவங்க, அடாவடித்தனம் பண்ணுகிறவங்க, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவங்க செழிச்சு கொண்டே போறாங்க. அதற்காக நானும் நீயும் ஒரு நாளும் தடம் மாறக்கூடாது. அல்லேலூயா.
ஓட்ட போட்டிக்கு எந்த சதுரத்துல உன்னை விட்டு இருக்கிறாங்களோ, எந்த ட்ரக்கில உனக்கு விட்டு இருக்கிறாங்களோ, அந்த ட்ரக்கில ஓடினாதான் உனக்கு பரிசு கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மற்றவர் வேகமாய் ஓடுகிறார் என்று அவற்றை ட்ரக்குக்கு நீ மாறி முன்னுக்கு போனாலும் உனக்கு பரிசு கிடைக்க போகிறதில்லை. உனக்கு நியமிக்கப்பட்டதில்லை. நீ பொறுமையோடு ஓடினால் முடிவில் தேவன் உனக்கு அற்புதமான ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பார். ஆமென். சாங்கோபாங்கம் என்று சொன்னால் பாதுகாப்பு. களவெடுத்து களவாட பணத்தை சேர்த்து பொருளை சேர்த்து சிசிடி கேமராயும் போட்டு அடியாட்களையும் போட்டு அவன் நல்லா இருக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையாக நீ எப்படி இருக்கிறாய்? தரித்திர கோலமாய் இருக்கிறாய், ஒன்றுக்கும் வழி இல்லாதவனை இருக்கிறாய் என்று இந்த உலகம் உன்னை திசை திருப்பினாலும் ஒரு நாளும் சுருட்டு சுத்துற வேலைக்கு போக கூடாது. கையெழுத்து சொல்ல மாட்டீங்களா? ஆமென். கையெழுத்து சொல்ல மாட்டீங்களா? ஆமென். கள்ளு சீவிர வேலைக்கு போக கூடாது. ஆமென். கசிப்பு காய்ச்சிற வேலைக்கு போக கூடாது. ஆமென். சினிமா வேலைக்கு போக கூடாது. ஆமென். இச்சையை தூண்டுகிற வேலைக்கு போக கூடாது. ஆமென். கஞ்சா காரியங்கள் கடத்தும் வேலைக்கு போக கூடாது. ஆமென். கடத்தல்களுக்கு போக கூடாது. ஆமென். தேவையில்லாத காரியங்களுக்கு துணை போக கூடாது. ஆமென். எனக்கு வருகிறது ஆண்டவரால வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரால வர வேண்டும். ஆமென். இயேசுவால வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆவா படாதீங்க, ஆசைப்படாதீங்க, அல்லேலூயா. மற்றவனுக்கு நியமிக்கப்பட்டதுல ஓட அல்லேலூயா. பார்க்காதீங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு வெச்ச ஆமென். காரியத்துல ஆமென். நேர்மையாக நடவுங்க. அல்லேலூயா. நேர்மையாக நடவுங்க. ஆமென். ஒரு பென்சில கூட பிள்ளைகள் மற்ற பள்ளிக்கூடத்துல படிச்ச பிள்ளை இந்த பென்சிலை கொண்டு வந்து காட்டினால் அடுத்த நாளே அந்த பென்சில் ஸ்கூலுக்கு போக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சின்ன அள்ளி ரப்பர் கூட தேவ பிள்ளைகள் மற்றவருடைய பொருளை வீட்டில் வைக்க கூடாது. ஆமென். மற்றவருடைய ஆட்டுக்குட்டிக்கோ மாட்டுக்கண்டுக்கோ கோழி குஞ்சுக்கோ ஒரு நாளும் ஆசைப்படாத. ஆமென். அவனவன் அநியாயம் பண்ணி எவ்வளவோ காரியங்களை அனுபவிக்கலாம். ஆனா தேவ பிள்ளைகள் அப்படி செய்யக்கூடாது. வார்த்தை சொல்லுகிறது வட்டிக்கு கொடாத. ஆமென். நிறைய பேருக்கு தெரியா, வட்டிக்கு கொடுக்காத. கைமாற்றம் செய்ய வேணும் என்றால் திரும்ப தரமாட்டான் என்று நினைச்சு கைமாற்றம் செய். அப்படி இல்லாட்டி கொடுக்காத. கொடுத்து நீ போலீசுக்கும் சண்டைக்கும் தெரிகிறதை விட நீ கொடுக்காமல் இரு. கொடுக்கிறதா இருந்தால் எதையும் எதிர்பார்க்காமல் கொடு. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நம்புறவங்க கையை தட்டி ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்க. களவுகள், கொள்ளைகள், திருட்டுகள் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. அறாவட்டிகள் போலீஸ பயன்படுத்தி சிஐடியை பயன்படுத்தி மற்றவருடைய காரியங்களை அபகரிக்கிற காரியங்கள் ஆண்டவர் எதிர்க்கிறார். சமீபத்தில் போன வாரம் கொழும்புல ஒரு அம்மா களவெடுத்து அந்த களவின் நிமித்தமாய் தலைமுடிகள் வெட்டப்பட்டதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தலைமுடிகள் வெட்டப்பட்டது அவமானம். நிறைய கள்ளர்கள், நிறைய திருடர்கள் இன்னும் பிடிபடவில்லை, ஆனால் அவமானப்படுவார்கள். கர்த்தருக்கு நேர்மையா நடக்கிறவன் பச்சையான ஒளிவ மரக்கன்ற போல அவன் ஆசீர்வாதமாயிருப்பான். அவன் உடம்புல துன்பம் இருக்காது, அவன் வீட்டுல வீண் செலவு இருக்காது, அவன் குடும்பம் நிம்மதியும் ஆறுதலுமாயிருக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. 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 உலகம் என்னத்தை கதைக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. நீ ஆண்டவருக்கு உண்மையா நட, நீ ஆண்டவருக்கு நேர்மையா நட, ஆண்டவற்ற வார்த்தைக்கு நீ நேர்மையா நட. பொய் சொல்லுங்க, பொய் சொல்லாத. ஆமென். சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்க. பொய் சொல்லாத, பொய் சொல்லாத. களவெடுக்காத, களவெடுக்காத. கொள்ளையடிக்காத, கொள்ளையடிக்காத. வேண்டின திருப்ப கொடு, வேண்டின திருப்ப கொடு. எப்பவுமே யார்கிட்டயும் கடன் படாத, எப்பவுமே யார்கிட்டயும் கடன் படாத. இருக்கிறதோட ஆண்டவரை விசுவாசிச்சிரு. ஆண்டவரை விசுவாசிச்சிரு. அவரே உனக்கு பாதுகாப்பாக, அவரே உனக்கு கேடகமாக, அவரே உனக்கு மகிமையாக உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென்.
நீங்கள் இப்பொழுது சந்திக்கிற எல்லா பொருளாதார நெருக்கடியில இருந்தும் கர்த்தர் உங்களை நிமிர பண்ணுவார். கர்த்தர் உங்களை நிமிர பண்ணுவார். இப்ப கஞ்சியும் தண்ணியும் குடிக்கிற உங்களுடைய வாழ்க்கைய ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு கொண்டு வர கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஓட்ட சைக்கிளோட திரிகிற உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ களவெடுக்க தேவையில்லை, நீ கொள்ளையடிக்க தேவையில்லை, நீ பொய் சொல்ல தேவையில்லை, தேவனுக்கு விரோதமான பாவ செயல்களை நீ செய்ய தேவையில்லை. ஹalleluya. ஷாப்பிங் பேக்குகளை கசிப்பு வித்து நீ முன்னுக்கு வர தேவையில்லை, போயில தோட்டம் செய்து நீ முன்னுக்கு வர தேவையில்லை, வட்டிக்கு சீட்டு போட்டு நீ முன்னுக்கு வர தேவையில்லை. உனக்கு இருக்கிற 5 அப்பத்தை 2 மீனையும் கொண்டு உன்னை முன்னுக்கு கொண்டு வர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹalleluya. 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 எத்தனையோ 1000 பேர் ஜனங்கள் நிக்கிறாங்க. ஆக குறைஞ்சது 12000 பேருக்கு மேல் ஆட்கள் நிக்கிறாங்க. அவங்க இருந்தது என்ன? கண்ணத்துறவங்க இருந்தது என்ன? 5 ரொட்டி 2 மீன். 5 ரொட்டி 2 மீனும். அந்த கொண்டு போய் சொன்னவன் சொல்லுகிறான், ஒரு சிறு பையன் இதை வச்சிருக்கிறான். சிறு பிள்ளைகள் ராஜ்யத்துக்கு உரியவர்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சிறு பிள்ளைகள் தேவனுடைய மகிமைக்குரியவர்கள். ஆமென். நேர்மையான இடத்திலிருந்து அந்த ரொட்டியை கர்த்தர் வேண்டினார். அல்லேலூயா. மிச்சம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். நீ நேர்மையாய் உழைக்கிற 15000 ரூபாய் வச்சு கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. நேர்மையா அந்த நாளுக்கு உழைச்ச 2000 ரூபாய் வச்சு ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாளும் போய் சொல்லாதீங்க. ஆமென்.